ஒரு எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது, இதோட ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் வந்து குட்டியாக தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நான் சொன்னேன் ரியரோட கேமரா எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும்னு. இப்போ நான் ரிவர்ஸ் போடுறேன், அடாப்டிவ் கொடுக்கல. கிளச்சு கொஞ்சம் அதான் நிரம்பு பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அதாவது கிளச்சோட டிஸ்டன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போய் பங்க்கில் கம்ப்ளீட் டேங்க் டு டேங்க் வந்து இப்போ ஃபில்அப் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மொத்தம் ஓட்டின கிலோமீட்டர் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. நம்மளோட லாங் டிரைவ் சீரியஸில் இன்றைக்கி நம்ம கூட ஒரு கார் இருக்குது. அஃப்கோர்ஸ் நீங்கள் தம்ப்நெயிலில் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ சமீபத்தில் லான்ச் ஆகி புதுசாக கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இந்த கார் கூட ஒரு சாய்ஸாக வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு ஒரு காரு. பட் அவங்களுக்கு இந்த லாங் டிரைவோட கம்ஃபர்ட்டு, மைலேஜ் இது எல்லாத்துலேயும் வந்து டவுட்ஸ் நிறையா இருக்குது. அதை கிளாரிஃபை பண்ணுற விதமாக ஸ்கோடாவோட கைலாக் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதை வந்து ஒரு லாங் டிரைவ் வந்து நம்ம போகிறோம். சென்னையிலேருந்து டில் ஒரு விழுப்புரமோ அதுக்கப்புறமோ எவ்வளோ தூரம் நம்மளால் போக முடியுமோ போயிட்டு ஒரு எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது, இதோட ஒரு ப்ராக்டிக்கலான டிரைவிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, ஒரு சின்ன ஒரு வாக் அரவுண்ட் பண்ணியும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிரைவில் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது நம்மளோட விஜய் ப்ரோவும் இருக்கார். இந்த காரோட யூசர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் தினேஷும் நம்ம கூட இருக்காங்க. ஸோ நாங்கள் 3 பேர், அது மட்டும் இல்லாமல் பிகைண்ட் த கேமரா வந்து நம்ம சஞ்சய் ப்ரோவும் இருக்கார். ஒரு 4 பேரும் இந்த காரில் ட்ராவல் பண்ணி இந்த காரோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோட எண்டில் லைவாக இதோட மைலேஜ் வந்து எவ்வளோ கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் பார்த்துடலாம். இன்வால்வ் அப்படிங்கிற பிராண்டில் இருக்கிற காரோட பர்ஃப்யூம் தான் வந்து இது வந்து ஒரு லிக்யூட் டைப் ஆஃப் பர்ஃப்யூம். ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. ஃபாரஸ்ட்டில் இருக்கிற நிறைய நேச்சுரலான ஸ்மெல்லை வந்து இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது என்ன அப்படின்னா லாவெண்டர் அப்படிங்கிற ஒரு ஃப்ராக்ரன்ஸ். ஸோ லாவெண்டருங்கிறதுக்கு பெருசாக நமக்கு இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லை. ரொம்ப மைல்டாக அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு இருக்கும். அதுக்குள்ளே வந்து இப்படி ஒரு பேடு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பேடை உங்களோட ஐஆர்விஎம்மில் இப்படி நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். இதை ஹேங் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்ரிடே காரை எடுக்கும்போது ஜஸ்ட்டு காலையில் இந்த மாதிரி ஒரு 2 ஸ்ப்ரே நீங்கள் பண்ணிவிட்டு உங்களோட டிரைவை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த ஒரு மைல்டாக ஸ்மூத்தரான அந்த ஸ்மெல் வந்து இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகும். இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு 10% டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க. பிர்லா அப்படிங்கிற ஒரு கூப்பன் கோடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணால் இப்போது ஜெப்டோவில் 10 மினிட்ஸில் இதை டெலிவரி எடுக்க முடியும். யூஸ் ஆகும்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற வேரியண்ட் என்ன அப்படின்னா சிக்னேச்சர் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட். அதாவது டாப் எண்டுக்கு ஒரு ஸ்டெப்பு கீழே இருக்கிறது. கீழேருந்து வந்தீங்க அப்படின்னா கிளாசிக்கு, சிக்னேச்சர் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட். நம்ம வந்து எம்எஸ்ஐ அப்படின்னு ஒரு ரூல் வந்து டிரைவ் பண்ணியிருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த கைலாக் லான்ச் பண்ணப்போ அந்த ஒரு அனாலிசிஸில் நமக்கு ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு நம்ம அரைவான ஒரு வேரியண்ட்டும் இந்த சிக்னேச்சர் ப்ளஸ் தான். இப்போ இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சிம்பிளாக ஒரு வாக் அரவுண்ட் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ ஃப்ரண்ட் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹெட்லைட் உங்களுக்கு ரிஃப்ளெக்டட் டைப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிம் அண்ட் பிரைட்டுக்கு ரெண்டுமே வந்து உங்களுக்கு அப்படி தான் வரும். ஒரு சின்ன ஒரு டிஆர்எல் கம் பிளிங்கராக வந்து உங்களுக்கு இது ஆக்ட் ஆகுது. இங்கே ஃப்ரண்ட்டோட கிரில் யூஸ்வலாக ஸ்கோடாவோட அந்த ஒரு பட்டர்ஃப்ளை கிரில் வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. ஒரு பியானோ பிளாக்கில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு நல்ல ஒரு ஏர் வெண்ட் வந்து நமக்கு இருக்குது. ஒரு ஸ்கிட் பிளேட்டோட ப்ரொஃபைலும் வந்து உங்களுக்கு அதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃப்ரண்ட்டோட லுக் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எஸ்யூவி அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் வந்து இதுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரு சப்ஜெக்டிவ் தான். அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு குட்டியாக இருக்கிற மாதிரியான ஒரு காரு தான். இதோட பாசிட்டிவும் வந்து அதுதான். ஏன்னா இந்த வண்டியோட இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ்க்கும் இந்த குட்டியாக இருக்கிறது தான் இதில் இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவ். நீங்கள் கட் பண்ணி ஓட்டுறதுக்கு செம்ம பெப்பியாக இருக்குது. அதை நான் ட்ரைவ் பண்ணும்போதே உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன். நடுவில் வந்து ஒரு ஸ்கோடாவோட பேட்ச்மே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம சைடில் வரோம் அப்படின்னா ஓஆர்விஎம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதில் உங்களுக்கு 360 டிகிரியோட கேமரா எதுவும் வந்து நமக்கு இதில் கிடையாது. பட் ஆட்டோ ஃபோல்டபுளாக வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. ஸ்கோடாவோட பேட்ச் வந்து இங்கே சிம்பிளாக கொடுத்துருக்காங்க.
அலாய் வீலே நமக்கு கிடைக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் இருக்குது. டயரோட ப்ரொஃபைல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம் 205 60 R16 வந்து கொடுக்குறாங்க. டாப் எண்டில் ஐ திங்க் R17 வந்து வருது. இந்த கிளாடிங் வந்து த்ரூ அவுட் த பாடி உங்களுக்கு ட்ராவல் ஆகும். ஒரு பெரிய கிளாடிங் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே வந்து வெஹிக்கிளுக்கு ஒரு கொஞ்சம் ரகடான ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது. என்னதான் கார் வந்து பார்க்குறது குட்டியாக இருக்குது அப்படின்னாலும் ஒரு எஸ்யூவியோட கேரக்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரூஃப் ரெயில் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஐ திங்க் உங்களுக்கு ஃபங்க்ஷனலாக இது இல்லை. ஏன்னா ரூஃப் ரெயில் மேலே கேரியர் மாட்டுறதுக்குரிய எந்த ப்ரொவிஷனுமே நமக்கு இதில் கொடுக்கல. ஜஸ்ட்டு லுக்குக்காக மட்டுமே தான். மேலே சன்ரூஃப் வந்து இந்த வேரியண்ட்டில் கிடைக்காது. டாப் எண்டில் தான் வந்து உங்களுக்கு அந்த சன்ரூஃப் ப்ரெஸ்டீஜ் அப்படிங்கிற வேரியண்ட்டில் உங்களுக்கு வரும். ஒரு ஷார்ஃபின் ஆண்டனா வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாக் கலரில் வந்து இருக்குது. ஸோ இந்த கலருமே வந்து இந்த காரில் நிறையா பேரால் அட்ராக்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அதான் இந்த ஒரு மாதிரி ஆலிவ் க்ரீன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது அப்படின்னு கூட சொல்ல முடியும். இங்கே ரியரில் வைப்பர் இந்த வேரியண்ட்டில் நமக்கு கிடையாது. டிஃபாகர் லைன் வந்து ட்ராவல் ஆகுது. ஒரு ஃபங்க்ஷனல் ஸ்பாய்லர் மாதிரி இதில் இல்லை. ஜஸ்ட்டு சிம்பிளாக இன்டெகிரேட் ஆகிருக்கு. அதே மாதிரி ரூஃப் மவுண்ட் ஸ்டாப் லைட்டும் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கும். இங்கே பிளாக் கலரில் ஒரு கிளாடிங்கு ஸ்கோடா அப்படிங்கிற ஒரு பேட்சோட உங்களுக்கு வருது. அந்த டெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டாக இருக்கிறது. ஒரு ஃபுல்லாக பூட்டோட டோரை கவர் பண்ணுது. ஸோ ரியரோட லுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய காரோட ஃபீல் வந்து உங்களுக்கு இல்லை. கிட்டத்தட்ட ஒரு ஹேட்ச்பேக்கோட ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். கீழே சின்னதாக ஒரு டிஃப்யூசரோட ஃபீலுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சாருமே நமக்கு இங்கே இருக்குது. ரியருக்கு கேமராவும் வந்து நமக்கு அது கொடுத்துருக்காங்க. பட் இதோட கிளாரிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் ஆவரேஜ் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பூட் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பூட்டு. நீங்கள் ஒரு சின்ன ஃபேமிலி ஒரு 3 பேர் 4 பேர் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ஒரு ரெக்டாங்கிளான ஒரு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. உள்ள இன்டீரியர் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வேரியண்ட்டில் ஆக்சுவலாக ஃபேப்ரிக்கோட சீட் கவர்ஸ் தான் வரும். பட் இதில் யூசர் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து போட்டிருக்காரு. ஒரு லெதரோட ஃபீல் வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. ஐ திங்க் நாப்பா போட்டிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். டோர் பேட் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் தான். இன்ஃபேக்ட் ஆம்ரெஸ்ட்டில் மட்டும் சின்ன அந்த ஃபேப்ரிக்கு ஒரு குஷன் வந்து உங்களுக்கு இருக்குது. மிச்சப்படி எல்லாமே வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் தான். ஷார்ப்பான எட்ஜஸாகவும் வந்து உங்களுக்கு இருக்குது. ஒரு 1 லிட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ உள்ளே வரலாம். உள்ளே வந்தோன்னா உள்ளே வந்து உட்காந்துட்டோன்னா சீட்டு ஓரளவுக்கு நல்ல அப்ரைட்டாக வந்து உங்களுக்கு இருக்குது. ஹெட்ரூம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஸோ இவ்வளோ தான் வந்து நமக்கு ஹெட்ரூம். அப்போ ஒரு 6'2" வரைக்கும் வந்து உங்களுக்கு ஓகேவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டேரிங் வந்து 2 ஸ்போக்ஸில் தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கிளஸ்டர் வந்து டிஜிட்டலில் நமக்கு கிடைக்கிது. நம்மக்கிட்ட இருக்கிறது மேனுவல் வேரியண்ட் தான். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். இன்ஃபோடெயின்மெண்ட் வந்து குட்டியாக தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நான் சொன்னேன் ரியரோட கேமரா எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும்னு. இப்போ நான் ரிவர்ஸ் போடுறேன். அடாப்டிவ் கொடுக்கல. அதோட கிளாரிட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆவரேஜாக இருக்கும். இவ்வளோ குட்டியாகவும் இருக்குது. அதே மாதிரி இதோட கிளாரிட்டியும் ரொம்ப ஆவரேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஸ்கோடா வந்து இம்ப்ரூவ் பண்ணோம். இதில் வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து இந்த சிக்னேச்சர் ப்ளஸில் உங்களுக்கு வர்றது கிடையாது. இங்கே டேஷ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஹார்ட் பிளாஸ்டிக் தான். இதோட இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த ஹார்ட் பிளாஸ்டிக்கோட ஜாயின்ட்ஸில் இருந்து கொஞ்சம் ரேட்டில் சவுண்ட் வந்து அதிகமாக வருது. இந்த யூசர் வந்து டெலிவரி எடுத்த ஃபஸ்ட்டு நாள்லேயே அதை ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். இப்போயுமே அதை ஃபிக்ஸ் பண்ணியுமே கொஞ்சம் நமக்கு நிறையா ரேட்டில் சவுண்டு வந்து இருக்குது. ஸ்கோடா கண்டிப்பாக அதை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். இதில் வயர்லெஸ் சார்ஜிங் பேட் கிடையாது. அதே மாதிரி ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளேயுமே நீங்கள் வயர்டாக தான் போட்டுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் ஒரு மேனுவல் ஹேண்ட் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஆம்ரெஸ்ட் வந்து இருக்குது. அது மூவபுளாக இருக்குது. அதுக்குள்ளே சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். ஐஆர்பிஎம் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப குட்டியாக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் ஒய்டராக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பேசிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போது ஒரு இதோட பட்ஜெட்னு பார்க்கும்போது ஒரு 14 lakhs வந்து உங்களுக்கு ஆன் ரோட் காஸ்ட் வருது. அந்த 14 lakhsக்கு இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஏசியோட த்ரோ ஃப்ரண்ட்டில் நல்லா இருக்குது. ரியரில் எப்படி இருக்குங்கிறத நம்ம போய் பார்க்கலாம். ரியர் சீட் கம்ஃபர்ட்டும் எப்படி இருக்குங்கிறத போய் பார்ப்போம். உள்ளே வரலாம். இங்கிரஸ் வந்து பெருசாக அந்த எஸ்யூவியில் இருக்கிற அந்த ஸ்டாண்ட் இல்லை. உள்ளே வர்றதுக்கு ரொம்ப கீழே போயும் உட்காரல, ரொம்ப மேலேயும் உட்காரல. அப்போது நம்ம எல்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்கார்ற மாதிரி நின்ன மணிக்கே உட்கார்ற மாதிரியான ஒரு கம்ஃபர்ட்லாம் இதில் இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் டீசெண்டாக இருக்குது. அண்டத்தை சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, நான் காலை ஒட்டி தான் வச்சுருக்கேன். அதுக்கே எனக்கு வந்து ஒரு நல்ல அண்டத்தை கிடைக்கிது. நல்ல சீட்டோட விட்டு இருக்குது. இது ஒரு பெரிய ப்ளஸ். சீட்டானா காலை ஸ்ட்ரெச் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப டைட்டாக இருக்குது.
பிலோ 4 மீட்டரில் இருக்கிற ஹேட்ச்பேக்கோட கம்ஃபர்ட் தான் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரியரோட லெக் ரூம் வந்து கொஞ்சம் டைட்டு. இது ஆக்சுவலாக ஒரு ஸ்கூப்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த யூசர் வந்து சீட் கவர் போட்டதுனால அது வெளியில் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. அந்த ஸ்கூப்டுனால கொஞ்சம் நீ ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக கிடைக்கும். ஹெட்ரூம் வந்து இவ்வளோ ஹெட்ரூம் வந்து எனக்கு இருக்குது. என்னோடய ஹைட்டு 5'8", அந்த ஹைட்டுக்கு இப்படி இருக்குது. ஸோ 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்காக 3 பேர் உட்கார முடியுமா அப்படின்னு கேட்டால் டவுட்டு தான். என்ன மாதிரி ஒரு வெல் பில்ட் அடல்ட்டாக இருந்தால் 3 பேர்லாம் உட்கார முடியாது. இன்னொருத்தர் உட்காந்து நடுவில் குழந்தைய வேணால் உட்கார வைக்கலாம். ஆம்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு கப் ஹோல்டரோட வருது. அது கரெக்டான ஒரு பொசிஷனில் அது வந்து நிற்கிது. ஸோ உட்காந்து 2 பேர் போகிறீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக போகலாம். ஆனால் நடுவில் ஒரு பிரேக் எடுத்து தான் கண்டிப்பாக நீங்கள் லாங் ட்ரைவ் போக வேண்டியிருக்கும். ஏன்னா கால் வந்து ரொம்ப நம்மளால் ஸ்ட்ரெச் பண்ண முடியலை. ஏசியோட த்ரோ பிலோ ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். ரியருக்கு வந்து ஏசி த்ரோ ரொம்ப ஆவரேஜாக இருக்குது. இன்ஃபேக்ட் ஃப்ரண்ட்டில் நல்ல ஏர் ஃப்ளோ கூட்டி ஃப்ரண்ட்டில் குளிர்ற மாதிரி வச்சா தான் ரியரில் ஓரளவுக்கு உங்களுக்கு த்ரோ வரும். 2 C டைப் சார்ஜிங் போர்ட்டுமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரியர் சீட்டுங்க அப்படிங்கிறது அண்டத்தை ரொம்ப நல்லா இருக்குது. சீட்டோட விட்டு நல்லா இருக்குது. பட் லெக் ரூம் வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற கார்ஸுக்கு ஈக்குவல். பட் 3XO கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கம்மி தான் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். இப்போ இதோட ஒரு ஹையஸ்ட் பெனிஃபிட்டே வந்து இதோட டிரைவபிலிட்டி தான். இப்போ ஒரு டிரைவ் போய் டிரைவிங்கில் என்னென்ன கம்ஃபர்ட்டு, என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம டேங்க் டு டேங்க் ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணி நம்ம ட்ரிப்பை வந்து ரீசெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கிளம்ப போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபில் பண்ணிடலாம். சரி எடுக்கலாமா? நான் அங்கிட்டு வரேன், தட்டி விட்றாத. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபியூல் வந்து ஃபில் பண்ணிட்டோம். ஒரு 26 பாயிண்ட் ஒரு வேல்யூ வந்தது. பட் அது நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஏன்னா டேங்க் டு டேங்க் அப்படிங்கிறத நம்ம கணக்கெடுக்க போகிறோம். ஆட்டோ கட் ஆஃபில் தான் பண்ணியிருக்கோம். பிபியில் தான் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போ லாங் ட்ரைவ் போயிட்டு நம்ம அங்கேயும் ஒரு பிபியில் போயிட்டு ஆட்டோ கட் ஆஃப் ஆகும்போது தான் அந்த கரெக்டான ரீடிங் தான் நமக்கு தேவை. இப்போ ட்ரிப் மீட்டர் நம்ம 0 பண்ண போகிறோம். இப்போ இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட்டில் நம்ம ரீசெட் பண்ண போகிறோம் கிளஸ்டரோட ரீடிங்கை. அதுக்கு 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. சின்ஸ் ரீஃபில்லிங்னா அதுவாகவே வந்து உங்களுக்கு 0 எடுத்துக்கிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி 0 ஆயிருக்கு. ட்ரிப்புமே வந்து 0 அப்படிங்கிறது நமக்கு இங்கே காமிக்குது. இல்லை அப்படின்னா நம்ம மேனுவலாகவும் நம்மளால் ரீசெட் பண்ண முடியும். ஸோ அதுக்கும் வந்து இங்கே இந்த லாங் டேர்ம் அப்படிங்கிறத நம்ம ரீசெட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஐ திங்க் இதில் இங்கே செட்டிங்ஸுக்குள்ளே போனோன்னா காரில் இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ரீசெட் லாங் டேர்ம் அப்படின்னு ஒன்று கொடுக்குறோம். ரீசெட் பண்ணவான்னு கேட்குது. எஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா அந்த ரீடிங் போய் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கலாம் லாங் டேர்மை நம்ம ரீசெட் பண்ணி 0-ஆக எடுத்துட்டோம். இப்போ ட்ரிப்பை வந்து 0 பண்ணியாச்சு. இந்த ட்ரிப்போட எண்டில் நமக்கு வந்து எவ்வளோ இங்கே ரீடிங் வந்திருக்கு, எவ்வளோ ஃபியூல் போட போகிறோம், எவ்வளோ மைலேஜ் கிடச்சிருக்கு அதை நம்ம செக் பண்ணலாம். இப்போ ட்ரிப்பை கண்டிப்பாக இப்போ டிரைவபிலிட்டி பற்றி பேசலாம். நம்ம கூட விஜய் ப்ரோவும் இருக்கார். ஸோ அவரும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து டிரைவ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ 2 பேரோட ஒரு ஹானஸ்டான ஒப்பீனியனை வந்து நம்ம அப்படியே டிஸ்கஸ் பண்ணலாம். அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த இன்ஜின். ஸோ இது வந்து ஒரு 1 லிட்டர் TSI 3 சிலிண்டரில் இருக்கிற இன்ஜின். ஸ்கோடா அண்ட் ஃபோக்ஸ்வேகனோட மோஸ்ட் ஆஃப் த கார்ஸில் இருக்கிற ஒரு இன்ஜின் எக்ஸப்ட் அந்த மாண்டே கார்லோ தவிர. ஓகே, அப்போது இந்த இன்ஜினோட பவர் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? பவர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப பெப்பியாக இருக்குது ஓட்டுறதுக்கு. அதான் நமக்கு அந்த போலோ தான் ஞாபகம் வருது. அது வண்டியாகவும் சொல்லலாம், இல்லை இந்த இன்ஜினாகவும் சொல்லலாம். அந்த போலோட ஃபீல் கண்டிப்பாக கொடுக்குதுன்னு சொல்லலாம். அதுதான். ஏன்னா குட்டியான ஒரு காரு. ஏன்னா இது லான்ச் அப்பே நாங்கள் சொல்லியிருந்தோம், அந்த டிரைவ் அப்பயே செம்ம குட்டியாக இருக்குது. அந்த குட்டிங்கிறது அஃப்கோர்ஸ் உங்களுக்கு கேபினோட ஸ்பேஸில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸோ ரொம்ப பெப்பியாக நம்மளால் ஓட்ட முடியுது. அதில் கொஞ்சம் நெகட்டிவும் இருக்குது, அதையும் நம்ம பேசலாம். பட் ஹைவேல கட் பண்ணி போகிறதுக்கு ஸ்டேரிங்கு செம்ம ஸ்டேபிளாக இருக்குது இல்லையா ப்ரோ? செம்ம ஸ்டெபிலிட்டி பர்ஃபார்மன்ஸ் அதான் அவங்களோட இன்ஜினியருக்கான எல்லாமே இந்த வண்டியில் இருக்குது. அது வந்து எந்த விதத்துலையும் அதில் குறைய வைக்கலன்னு சொல்லலாம். அதாவது நம்ம கட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு ஃபீல் கூட இல்லை. நீங்கள் போகிறீங்க அப்படி டக்குன்னு கட் அடிக்கிறீங்க, அப்படி டக்குன்னு இப்படி கட் அடிக்கிறீங்க, ஒரு கையில நீங்க கட் அடிச்சா கூட குழந்தை மாதிரி அப்படி அழகா. நம்ம இந்த எஸ்வின்னு சொல்ற எல்லா ஹை கிரவுண்ட் கிளியரன்ஸ் வெஹிக்கிள்லையும் நம்ம பின்னாடி சீட்ல உட்காந்தா ஒரு கட்டு இல்லை டேர்ன் பண்றப்போ அந்த ஒரு இம்பாக்ட் இருக்கும். கரெக்ட். அது கொஞ்சம் கூட தெரியல. ரொம்ப பயங்கரமா பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் ஆகட்டும், இல்லை அந்த ஸ்டேரிங்கோட ஃபீட்பேக் ஆகட்டும். ஸ்டேரிங் வந்து குழந்த மாதிரி இருக்கு, ஆனா பயங்கர ஸ்டேபிளாகவும் இருக்கு. அதுதான் நல்ல விஷயம். அதுதான். ஸோ அதனால ஹைவே ஸ்டெபிலிட்டி
அல்டிமேட்டாக இருக்குது. பவர் வந்து வேறு லெவலில் இருக்குது. வேறு லெவல்லனா எப்பயுமே அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த காரோட நம்ம ஓட்டுறது மேனுவல். அஃப்கோர்ஸ் மேனுவல் தான் பெப்பியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இந்த காரில் கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேனுவலில் கொஞ்சம் அந்த டர்போ லேக் அப்படிங்கிறது நல்லாவே நமக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? ஆமாம், அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா எனக்கு ரொம்ப அந்த இனிஷியலாக ரொம்ப தெரியுது. அந்த ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், என் தேர்ட் கியர் வரைக்குமே தெரியுது. இல்லை நம்ம அந்த ஆர்பிஎம் தான் 2 கிட்ட வரைக்குமே கொஞ்சம் தெரியுது. அதுக்கப்புறம் பயங்கர ஃப்ரீ, அப்படியே இன்ஜினே ஓப்பன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஒரு ஒரு ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டுற ஃபீல் அதுக்கப்புறம் தான் வருது. அது வரைக்கும் அது ரொம்ப கொஞ்சம் அன்னியனும் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது அந்த ஒரு 1500 அந்த 2000லாம் வந்து அம்பி மாதிரி ரொம்ப சாதுவாக இருக்கு. நீங்கள் வந்து எவ்வளோ அழுத்தினாலும் அப்படி ரொம்ப அசம்பந்தமாக இருக்கு. இது எங்கே நமக்கு நெகட்டிவ் ஆகுதுன்னா, நீங்கள் வந்து ஒரு பள்ளத்தில் போய் மாட்டுறீங்க, ஒரு லைட்டாக ஒரு புல் கொடுத்து மேலே ஏற்றணும் அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப சிரமப்படுது. ஓகே, இன்ஃபேக்ட் வந்து இந்த மேனுவலே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கியர் டவுன் பண்ணி ஒரு அழுத்துனா வீல் ஸ்பின்னு கண்ணா பின்னான. ஆமா, ட்ராக்ஷன் வந்து கொஞ்சம் சரி வண்டியில போவாதுன்னு நினைச்சு அழுத்துனா துள்ளி குதிக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கு. அப்போ பிலோ 2000 ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ், அபவ் 2000 வேற லெவலான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதில் வந்து ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரோ. அது ரியலாக பெனிஃபிட்டாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அது எந்த அளவுக்கு வந்து நமக்கு தருதுன்னு தெரில. அதான் அந்த 4th கியர்லேருந்து வண்டி நல்லா இருக்குது. 4th கியர், 5th கியர், 6th கியர் மூணுமே கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்குது. மேபி 6th கியரில் நம்ம ஒரு 90-100 ஓட்டுறப்ப நல்ல ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்கலாம். பட் வந்து அந்த கியர் ஷிஃப்ட்டுக்கான ஒரு அந்த ஒரு சேஞ்சுக்கான ஜம்போ இல்லை பர்ஃபார்மன்ஸ்லேயோ 4th and 5th 6th கியரில் பெருசாக தெரில. கரெக்ட். 6th கியரில் 2-5 வரைக்கும் ஓகே, அதுக்கு மேலே தான் நல்லா இருக்கு. அதுக்கு கீழே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ரொம்பவே பயங்கர லேக் இருக்கு 6th கியரில். ஸ்வீட் ஸ்பாட்னு சொல்லணும்னா 4th and 5th பயங்கரமாக இருக்கு. நீங்கள் பவர் வந்து 4th டவுன் பண்ணி ஒரு அழுத்துனீங்கன்னா அப்படியே டாய் கார் ஓட்டுற ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் போய்கிட்டே இருக்கலாம் அந்த வண்டியில, அந்த மாதிரி ஒரு. ஆமாம், நம்ம ஒரு 80 போகிறப்போ, ஒரு 4th கியரில் 80 போகிறப்போ அது 6th போன்னு சொல்லுது. நீங்கள் 6th போயிட்டீங்கன்னா ஆக்சுவலாக நல்லா இல்லை. ஸோ வந்து நம்ம அந்த ஆர்பிஎம் ஒரு 2.5 வச்சு ஓட்டினீங்கன்னா நல்லா இருக்கு. அப்போது நீங்கள் வந்து லைட் ஃபுட்டில் ஓட்டுவீங்க, நான் க்ரூஸ் பண்ணி ஒரு 100லேயே நான் போவேன் அப்படின்னா 6th ஸ்பீடு சூப்பர். பட் நீங்கள் இந்த வண்டி எடுக்கிறதே வந்து கொஞ்சம் பெப்பியாக ஓட்டணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்கு அந்த 6th ஸ்பீடு. இப்போ பார்த்தீங்கன்னா 90ல் இருக்கேன், 6th ஸ்பீடில் கியரில் ஒரு அழுத்துறேன் போல, எந்த ஆர்பிஎம் ரைஸ் ஆகல, அப்படியே அசம்பந்தமாக இருக்கு. ஓகே, ஸோ அப்போ ஓவரால் டிரைவபிலிட்டி அப்படின்னா நீங்கள் அக்ரெசிவான ஒரு பவரு இந்த காம்பேக்டான ஒரு சைஸில் இருக்கிற காரில் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கார் வந்து சூப்பராக பவர் வந்து டெலிவரி பண்ணும். ஆனால் மைலேஜ் அப்படிங்கிறது மேபி கொஸ்டின் மார்க்காக இருக்கலாம். அதை நான் வந்து லைவாகவே டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் இந்த வீடியோவோட எண்டில் லைவ் டேட்டா உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, பிரேக்கிங் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க ப்ரோ? பிரேக்கிங் வந்து நல்லா இருக்குது. கொஞ்சம் எனக்கு அந்த நோஸ் டைவ் ஃபீல் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் கான்ஃபிடென்ட்டாக அடிக்கலாம். நம்ம நினைக்கிற இடத்துல வண்டியை கொண்டு போய் நிப்பாட்டு. இவன் நான் 120ல் போகிறேன். ஸோ போயிட்டு பிரேக் அடித்தோன்னா கூட அப்படி இப்படி எதுவுமே ஆடல, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் அழகாக நல்லா நிற்குது. அது அந்த குட்டி காருக்கு ஏத்தாப்புல அந்த கான்ஃபிடென்ட் பிரேக்கிங்ல சூப்பராக இருக்கு. மேபி ப்ரோ சொன்ன மாதிரி லைட்டாக நோஸ் டே, பட் ரொம்ப ஒன்றும் இரிட்டேட் பண்ணுற அளவுக்கு இல்லை. பாடி ரோல் எப்படி பார்க்குறீங்க? பாடி ரோல் தான் வந்து பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இது வந்து அப்படியே ஒரு போலோ மாதிரி இருக்கு. அதுதான் எப்படி பண்ணாங்கன்னே தெரியல. இவ்வளோ கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு 30 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து போலோட அதிகமாக இருந்தாலும் அந்த பாடி ரோலுங்கிறது செம கண்ட்ரோலாக இருக்குது. இது ஃப்ரண்ட்டை விடுங்க, பின்னாடியில் நான் உட்காந்தேன். நீங்கள் எவ்வளோ நீங்கள் கட் பண்ணி அந்த பூந்து போனப்போ கூட கொஞ்சம் கூட அது ஜர்க்கோ எதுவுமே இல்லை. நல்ல கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதான் நீங்கள் 120ல் போகிறதுலாம் பொதுவாக வந்து நம்ம சில காரில் வந்து நம்ம 120 அபோவ் போகிறப்போ ஃபீல் ஆகும். பின்னாடி இருக்கவங்க ஆப்வியஸாக அவங்களுக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட் இருக்காது, கொஞ்சம் இழுத்துட்டு போகிற மாதிரி தெரியும். ஆனால் இதில் வந்து அது தெரியவே இல்லை, பயங்கர கம்ஃபர்ட்டாக இருந்தது. ஸோ ரியர் பேசஞ்சருக்குமே ஒரு நல்ல கார். ஆனால் ரியர் பேசஞ்சர் ஃபார் 2 நல்லா உட்காந்துட்டு போகலாம். அஃப்கோர்ஸ் 3வது பேர் நடுவில் உட்கார்றதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை.
டனல் ஹைட்டு கண்ணா பின்னான்னு அதிகமாக இருக்குது. ஏசியோட வெண்ட் ரொம்ப ஷார்ப்பாக நீட்டிகிட்டு இருக்கு. அங்கே உட்காந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3-4 தடவை நீல வந்து இடி வாங்குவாங்க. ஸோ அதனால் நடுவில் உட்காந்துருக்கிறது நாட் ப்ரிஃபரபிள். ஆனால் ஏன் நடுவில் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அந்த அளவுக்குலாம் வந்து ஸ்பேஸ் வந்து இல்லை. அப்போ ஒரு 4 பேருக்கு இப்போ இந்த கார் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபேமிலியில் 3 பேர் இல்லை 4 பேர் மேக்ஸிமம் 4 பேருக்குரிய லக்கேஜ் எடுத்துக்கிட்டு ஒரு ட்ராவல் போகணும் அப்படின்னா பர்ஃபெக்ட் சாய்ஸாக வந்து இது இருக்கும். அகைன் சஸ்பென்ஷன் அதுவும் ஒரு மேட்டர். இதில் சஸ்பென்ஷன் நான் ஃபீல் பண்ண வரைக்கும் நல்லாவே ஹார்டாக இருக்குது. அப்படி இருக்கிறதுனால தான் நமக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா கிடைக்கிது, ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஹைவேல சூப்பராக இருக்குது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஒரு ஆஃப் ரோடு மாதிரி ரோடு மோசமாக இருக்கிற ஏரியாக்குள்ளே இறங்கிட்டீங்க அப்படின்னா லிட்ரலாக வந்து டம்மு டும்முன்னு நம்ம போட்டு தாக்குது. ஆமாம், அதான் நம்ம சிட்டிலாம் இப்போ பார்க்குறப்போ கொஞ்சம் பேட் ரோட்ஸில் அங்கெல்லாம் நீங்கள் போகிறப்போ ஆப்வியஸாக நமக்கு வந்து கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்க தான் செய்யும். அதான் அப்படியே குதிக்கிறான், கொஞ்சம் அப்படியே குதிச்சு அவன் ஒரு கல் மேலே ஏறானா கல் மேலே ஏறான், பள்ளத்தில் இறங்குறான்னு நமக்கு தெரியுது. அந்த அளவுக்கு கொஞ்சம் எவிடெண்ட்டாக தான் இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் அதான் அது நம்ம ஹைவேல ஆனால் ஸ்டிஃபராக இருக்கிறப்போ அங்கே வந்து அது தெரிய தான் செய்யும், ஏன்னா அவன் சாஃப்டராக இல்லாதனால. கரெக்ட். மிச்சப்படி இந்த ரோட் நாய்ஸு, கேபின் நாய்ஸு, அது வின் நாய்ஸ், அது எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அதுதான் எங்கேருந்து வருதுன்னு நமக்கு தெரில. ஆக்சுவலாக இப்போ நார்மலாக நம்ம ஒரு 60-70 போனாலுமே நம்ம வின் நாய்ஸ் உள்ளே வருது, ரோட் நாய்ஸ் வருது. அவுட் சைட் நாய்ஸே பொதுவாக கொஞ்சம் நல்லாவே உள்ளே கேட்குதுன்னு தான் நம்ம சொல்லலாம். அது இல்லாமல் நமக்கு அந்த ரேட்டல் நாய்ஸும் இருக்குல்ல வண்டியில், எங்கேருந்து வருதுன்னு தெரியல. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு ஒரு ரேட்டல் நாய்ஸ். சோடாக்கே உரித்தானது. பிளாஸ்டிக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஹார்ட் பிளாஸ்டிக், அது ஹார்டுனா அல்டிமேட் ஹார்டு. அப்போ ஹார்டும் போய் ஒட்டும் போது பயங்கரமாக ரேட்டல் நாய்ஸ் வருது. டேஷ்ல இருந்து வருது, டோர்ல இருந்து வருது, மெட்டலோட சவுண்டு வருது. இன்ஃபேக்ட் நம்பர் பிளேட்டு அது ஓகே ஃபிக்ஸ் பண்ணலாம், அதுல இருந்தும் சவுண்டு வருது. இந்த மாதிரி நிறைய ரேட்டில் சவுண்ட் வந்து இருக்கு. இன்னும் அதிகமாக இருந்ததாமா. இந்த யூசர் வந்து அட்லீஸ்ட் சர்வீஸ் கொடுக்கும்போது அதை சொல்லி கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி வாங்கியிருக்காரு. அப்படி இருந்துமே இன்னும் அந்த ரேட்டில் நாய்ஸ் வந்து இருக்கும். ஆமாம், வின் நாய்ஸும் நல்லா தெரியுது. ஹை ஸ்பீட்லாம் ரொம்பவே தெரியுது, ரொம்ப எவிடெண்ட்டாக வின் நாய்ஸ் அவுட் ரோட் நாய்ஸ் எல்லாமே ரொம்ப தெரியுது. ஆமாம், அது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தான் இருந்தது. ஸோ அப்போது கார்னர்லாம் நம்ம வந்து எவ்வளோ ஹை ஸ்பீட் வரைக்கும் நம்மளால் போய் கார்னர் எடுக்க முடியுது? கார்னருக்கு வந்து எனக்கு 120 கூட ஈஸியாக எடுக்கலாம், செம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு பயந்துலாம் கார்னர் இல்லை, ஒரு கையில் சும்மா அசால்ட்டாக கார்னர் எடுத்தீங்கன்னா குழந்தை மாதிரி கார்னர் எடுக்குது. அது அமேசிங்கான ஒரு ஃபீலாக இருக்குது. அப்போ இந்த கார் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பியூர்லி ஒரு டிரைவர் சென்ட்ரிக்கான ஒரு கார் பார்க்குறீங்க, அதுவும் ஒரு இந்த மாதிரியான ஒரு எஸ்யூவி கேரக்டர் இருக்கிற, அதுக்காக ரொம்ப எஸ்யூவி மாதிரியான கம்ஃபர்ட் இருக்கானா இல்லை, ஆனால் சீட் நல்ல ஹை ஸ்டாண்ட் இருக்குது. மிச்சப்படி எந்த கம்ஃபர்ட்டும் இதில் எதிர்பார்க்க முடியாது. இந்த ப்ரொஃபைலில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா தி பெஸ்ட்டு சாய்ஸ் வந்து கைலாக் அப்படின்னு சொல்லலாம். அல்டிமேட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸு, ஜஸ்ட் லவ் த டிரைவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி லாங் டிரைவ் போவீங்கன்னா உங்களுக்கு இது பர்ஃபெக்டாக. அதே மாதிரி சிட்டியில் யூஸில் இருக்கவங்களுக்கு எனக்கு ஒரு சின்ன காம்பேக்ட் காராக இருந்தாலும் உண்மையுமே இது நல்லா இருக்குது. ஹைவேக்கும் அதாவது ரெண்டுத்துக்கும் நிறைய பேர் பார்ப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் காராக இருக்கும். கரெக்ட். ஸோ அப்போது உங்களோட சாய்ஸில் இதை வச்சுக்கலாம். சிக்னேச்சர் ப்ளஸ் அப்படிங்கிறது ஒரு வேல்யூ ஃபார் மணியான ஒரு வேரியண்ட்டு. முடிஞ்சால் ஆட்டோமேட்டிக் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதில் அந்த ஆட்டோமேட்டிக்கில் அந்த டர்போ லேக்ங்கிறது ரொம்ப கண்டெய்ன்டாக இருக்குது. ஏன்னா டார்க் கன்வெர்ட்டர்னால இவங்க கொடுக்குற அந்த டார்க்கு பயங்கரமாக அது மேட்சிங் ஆகி மேட் ஆகி நமக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா டெலிவரி பண்ணும். கரெக்ட். ஸோ இதில் நீங்கள் தான் ரவ் மேட்ச் பண்ணணும், பட் அதில் ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே பண்ணுது. ஸோ அப்போது அந்த டர்போ லேக் வந்து ரொம்ப நல்லா அதில் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். டிரைவபிலிட்டியுமே வந்து அல்டிமேட்டாக அந்த டார்க் கன்வெர்ட்டர் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே, அதனால நீங்கள் இன்கேஸ் கைலாக் நீங்கள் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியும் பாருங்கள். மேனுவலுக்கு ரொம்ப மோசம் நான் சொல்ல வரல, ஆனால் சிட்டிக்குள்ளே உங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். கிளச்சு ஆமாம், கிளச்சு கொஞ்சம் அதான் நரம்பு பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அதாவது கிளச்சோட டிஸ்டன்ஸே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. ஸோ அது நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுவும் ஸ்லிப்பர்ஸ் போட்டு ஓடுறப்ப ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ ப்ராப்பர் ஷூஸ் போட்டு ஓடுறப்ப தெரியாது, ஸ்லிப்பர்ஸ் போட்டு ஓடுறப்போ நம்ம கிளச்சை அழுத்திட்டு எடுக்கிறப்போ நம்மளோட அந்த அதாவது பாட்டம் ஃபுட் இருக்குல்ல அது வந்து மாட்டிக்கிறான். ஏன்னா அதோட ஹைட்டே ஒரு மாதிரி இப்படி இருக்கு, பெடல்ஸ் வந்து இப்படி இல்லை, பெடல்ஸ் கம்ப்ளீட்டாக இப்படி இருக்கு, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பெடல் மேலேருந்து.
ஸோ வந்து ஏதோ ரேஸ் ஓட்டுற மாதிரி ரேஸ் காரில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஸ்லிப்பர்ஸ் போட்டு ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ரொம்ப நெக் டு நெக்காக இருக்குது அந்த கிளச்சு. ஸோ அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமாம், அது மாதிரி கொஞ்சம் ஹார்டு தான். நீங்கள் ஹார்டு தான். அந்த பெடலே சின்னதாக இருக்குது. இத்தனோண்டு இருக்குது அந்த கிளச் பெடல் ஆகட்டும், பிரேக் பெடல் ஆகட்டும். ஆக்சிலேட்டர் பெடல் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. கிளச் அண்ட் பிரேக் பெடல் வந்து சின்னதாக இருக்குது. ஸோ ஆப்வியஸாக நீங்கள் வந்து ஷூவோ ஸ்லிப்பர் போட்டு போடுற கஷ்டமாகவும் இருக்குது. அண்ட் தென் ஷூ போட்டு போட்டால் பெஸ்ட்டு. ஆனால் நீங்கள் வெறுங்காலில் ஓட்டுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். கரெக்ட். அது இன்னொன்று என்னன்னா, அது ரிட்டர்ன் வந்து உங்களை டக்குன்னு பின்னாடி அடிக்குது. அதனால நீங்கள் பழகுற வரைக்கும் மேனுவல் ஓட்டுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதே மாதிரி செகண்ட் கியரில் அந்த கிளச்சை கண்ட்ரோல் பண்ணி ஸ்பீடை ரஷ் பண்ணும்போது திடீர்னு ஒரு மாதிரி ஹெவியாக லாக் ஆகி ஆஃப் ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி கிளச்சு கொஞ்சம் ஆவரேஜ், அதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். அதர்வைஸ் டிரைவபிலிட்டி அப்படிங்கிறது அல்டிமேட்டாக வந்து உங்களுக்கு இது இருக்கும். ஸோ இப்போது நாங்கள் இன்னும் டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களோட டார்கெட் இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் போகிற பிளானு. அங்கே போய் ரீச் ஆகிட்டு ரியலாக மைலேஜ் என்ன கிடச்சிருக்கு அப்படிங்கிறத ஃபியூவலை டேங்க் டு டேங்க் ஃபில் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து ஃபியூவலை அதிகமாக எடுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப சட்டிலாக ஓட்டல. நீங்கள் ஆவரேஜாக நீங்கள் எப்படி நீங்கள் ஓட்டுவீங்க உங்கள் ட்ராவலில், நீங்கள் ஒரு கார் எடுத்தீங்கன்னா அதுக்காக நான் 80லே போ அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஸோ அதனால ஒரு 100, 80 to 100, சம்டைம் 120லாம் போயிட்டு தான் ஓட்டியிருக்கிறோம். ஸோ இப்போ கிடைக்க போகிற மைலேஜ் வந்து அப்சல்யூட் ஒஸ்ட் கேஸ் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் நாட் த பெஸ்ட் கேஸ். அப்படி அந்த மாதிரி தான் நாங்கள் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். இப்போ அங்கே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ட்ரிப்பை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். டேட்டா வந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம். நம்ம ரீசெட் பண்ண டேட்டாக்கும் இதுக்கும் என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். 156 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம பெட்ரோல் ரீஃபில் பண்ணதுலேருந்து இப்போ நம்ம வந்திருக்கோம். இதில் காமிக்கிறது 11.4 காமிக்குது. பட் இப்போ நம்ம போய் பங்க்கில் கம்ப்ளீட் டேங்க் டு டேங்க் வந்து இப்போ ஃபில்லப் பண்ண போகிறோம். அதில் என்ன மைலேஜ் வருதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம டிரைவிங் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஒன்றும் சட்டிலாக ஓட்டல, ரொம்ப எப்பயுமே 130, 140 அப்படி வரல. பட் இதோட பொட்டென்ஷியலை பார்க்கணுங்கிறதுக்காக நடுவில் 120, 130லாம் வந்து டச் பண்ணோம். இன்னொன்று, நாங்கள் ஷூட் பண்ணும்போது இதை கொஞ்சம் நேரம் ஐடியில் நிப்பாட்டி ஏசி ரன் ஆகிட்டு இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒஸ்ட் கேஸ் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். என்ன ரீடிங் வருது அப்படிங்கிறது இப்போ நான் ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். இப்போது அகைன் பிபியில் தான் நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம். உளுந்தூர்பேட்டைக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிற ஒரு பிபி பங்க்கில் எவ்வளோ பிடிக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம மைலேஜ் கால்குலேட் பண்ணலாம். இப்போ நம்ம மொத்தம் வந்து 13.65 லிட்டர் வந்து கன்சியூம் ஆயிருக்கு 1400 ரூபாய்க்கு. கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம மொத்தம் ஓட்டின கிலோமீட்டர் ஏற்கனவே சொன்ன மாதிரி 156. நமக்கு வந்து மைலேஜ் அப்படின்னா இப்போ எவ்வளோ லிட்டர் ஃபில் பண்ணியிருக்கோம்னா 13.65 வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். ஓகே, ஈக்குவல் டு போடுறேன் 11.43. அப்படின்னா இந்த கிளஸ்டரில் காமிக்கிறதும் நமக்கு இங்கே காமிக்கிறதும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக வருது. ஒரு 11.5 கிலோமீட்டர்ஸ் வந்து நமக்கு மைலேஜ் கிடச்சிருக்கு. இது நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு ஒஸ்ட் கேஸாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் வந்து ரொம்ப சட்டிலாக நீங்கள் ஓட்டுறீங்க, ஒரு 100ல் க்ரூஸ் பண்ணியே வரீங்க அப்படின்னா ஒரு 13 to 14ங்கிறது ஒரு ஆவரேஜ் மைலேஜாக நீங்கள் வந்து அஸ்யூம் பண்ண முடியும். இதுதான் இந்த கைலாகோட ஒரு ரியல் லைஃப் மைலேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த காரில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம், இந்த ஹைவேல டிரைவ் பண்ணி வரும்போது அப்படின்னா இந்த ஸ்டேரிங் அப்படின்னு சொல்லலாம். அண்ணாமலை படத்தில் மினு சக்கரவர்த்தி ரஜினி சாரோட அம்மா கிட்ட சொல்லுவார், பிள்ளைனா இப்படி இருக்கணுங்க அப்படின்னு சொல்லுவார். புள்ளேன்னு பெத்தா இப்படி ஒரு புள்ளைய பெறணுமா? ஸ்டேரிங்னா இப்படி இருக்கணுங்க. அந்த லெவலில் வந்து ஒரு ஸ்டேரிங்கு அல்டிமேட்டாக இருந்தது. உங்களுக்கு சான்ஸ் கிடச்சா இந்த காரை லாங்கில் வந்து நீங்கள் டிரைவ் பண்ணி பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ ஒரு கிளியர் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா.